நாளில் அழைக்கிறேன். அது மட்டுமல்ல, அண்மையிலே நீங்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க, திமுக கட்சியை சேர்ந்த ஒரு அயலக அணி துணை அமைப்பாளர் வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்துவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அந்த வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருளை இன்றைய தினம் அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த நபர் யாரோடு இருக்கின்றார் என்பதை நீங்கள் பாருங்கள். யாரோடு இருக்கிறாங்க சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. இது யாரோடு இருக்கிறாங்க? நல்லா சவுண்டா பேசுங்க தம்பி. ஆக இப்படி இருக்கின்ற பொழுது போதைப் பொருள் எப்படி ஒழிக்க முடியும்? திமுக கட்சி நிர்வாகிகளே இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு அயல் நாட்டுக்கு கடத்துவதற்கு இருக்கின்ற பொழுது எப்படி போதைப் பொருளை தடுக்க முடியும்? இன்றைக்கு இந்த போதைப் பொருள் கடத்துகின்ற நபர்கள் உயர்ந்த பதவி இருப்பதோடு புகைப்படம் எடுக்கின்றார்கள், நெருக்கமாக இருக்கின்றார்கள், உயர் காவல்துறை அதிகாரிடத்தில் நெருக்கமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை யார் போய் நெருங்க முடியும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் தான் இந்த போதைப் பொருளில் ஈடுபட்டிருக்காங்க என்பது நிரூபணமாகிவிட்டது. அதோட திமுகவை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருள் மட்டுமல்ல, கள்ளச்சாராயம் பெருகிவிட்டது. இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் இறந்து விட்டார்கள். அதனுடைய வேடிக்கை என்னவென்றால், கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றவர் இறந்து விட்டார், அவருக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கின்ற ஒருவர் அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருக்கு 10 லட்சம். சிந்திச்சு பாருங்க. ஆக போதைப் பொருளை தடுக்க முடியவில்லை, கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைதானா? தேவைங்களா? அதோட இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு டிஜிபி அவர்கள் கஞ்சா ஆபரேஷன் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார். திரு சைலேந்திர பாபு அவர்கள் இந்த திட்டத்தை அறிவித்தார். கஞ்சா ஆபரேஷன் 2.0, கஞ்சா ஆபரேஷன் 3.0, கஞ்சா ஆபரேஷன் 4.0. இப்படி அவர் டிஜிபியா இருக்க வரைக்கும் ஓ போட்டுக்கிட்டு ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஏன்னா விற்கிறது பூரா திமுக காரர். அப்ப எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? ஆக போதைப் பொருள் தமிழகத்திலே நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு காட்சி அளிக்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் நம்முடைய இளைஞர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டால் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவர் வாழ்க்கை சீரழிந்துவிடும், குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துவிடும். அதோட இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார், இந்தியாவிலேயே நாட்டிலேயே எல்லா துறைகளிலும் முதன்மை வைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று பேசுவார். ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு நேர்மாறா இருக்குது. ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம், கஞ்சா விற்பதிலே போதைப் பொருள் விற்பதிலே முதல் மாநிலம், இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஆக இப்படி இதில் தான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்குது.
நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதிலே முதல் மாநிலம் அல்ல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவோ அறிவிப்பை வெளியிட்டார் ஸ்டாலின். நாங்கள் வந்தா சொத்து வரி ஏற்ற மாட்டோம் சொன்னார். நகராட்சி பேரூராட்சி பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. கடை வரி 150% உயர்த்தப்பட்டு விட்டது. மின் கட்டணம் 52% உயர்த்திட்டாங்க. ஆக இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு விடியாதிமுக அரசு. அதோடு கட்டுமான பொருட்கள் விலை, சிமெண்ட் விலை அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 190 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு மூட்டை விலை, ஒரு மூட்டை சிமெண்ட் விலை 360 ரூபாய். ஜல்லி விலை உயர்ந்து போச்சு, செங்கல் விலை உயர்ந்து போச்சு, கம்பி விலை உயர்ந்து போச்சு, கட்டுமான பொருட்கள் விலை விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்து போச்சு. தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, விலை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னாங்க. நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன், அண்ணன் கேபிஎம் அவர்களும் பேசுறாங்க. ஆனால் இன்று வரை விலை குறைக்கவில்லை. இதனால வீடு கட்டுவோர் கனவுல வீடு கட்டிக்கலாம், நனவுல வீடு கட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி விடியாதிமுக ஆட்சி. அதோட 2021 சட்டமன்ற தேர்தல் போது திமுக அறிக்கை 520 அறிவிப்பு வெளியிட்டார். ஏற்கனவே அண்ணன் சொன்ன மாதிரி அதில் 10% அறிவிப்பு தான் நிறைவேற்றுகிறாங்க. மீதி 90% அறிவிப்புகள் இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துன்னு சொன்னாங்க. உயர்த்திருக்காங்களாமா? எனக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாரு, கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபா குறைப்புன்னு இருக்காங்க. குறைச்சாங்களா? சக்கரை குடும்ப அட்டைக்கு 1 கிலோ இருந்து 2 கிலோவாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்திருக்காங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்குன்னு சொன்னாங்க. பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சாங்க, டீசலுக்கு குறைக்கல. இதனால விவசாயிகள் பயன்படுத்துகின்ற பம்பு செட்டுகள், அதோட விவசாயிகள் பயன்படுத்துகின்ற டிராக்டர்கள், இதையெல்லாம் கூடுதல் விலை போட்டு தான் டீசல் பயன்படுத்தி வேளாண் பணி மேற்கொள்ள முடியும். லாரிகள் இந்த டீசல் உயர்வுனால லாரியுடைய வாடகை உயர்ந்து போச்சு. இதனால பொருட்களுடைய விலை உயர்ந்து போச்சு. ஆக டீசல் விலை உயர்ந்தா அத்தியாவசிய பொருட்களுடைய விலை தானா உயரும். இப்படி இந்த விடியாதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எல்லா வகையிலும் விலை உயர்ந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம், மத்திய அரசு டீசல் விலையும் பெட்ரோல் விலையும் குறைக்கப்பட வேண்டும். வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க. இறக்குமதி செய்கின்ற அந்த கச்சா எண்ணெய் விலை மிக மிக குறைவு. ஆனால் அதுக்கு 70% வரி போட்டு இன்றைய தினம் இந்தியாவில் அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலை மத்திய அரசினால் வந்துள்ளது. மாநில அரசு விலை குறைக்கல. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவர்களும் வரி போடுறாங்க. அந்த வரி குறைச்சா ஒரு டீசல் விலை குறையலாம். அண்டை மாநிலம் ஆந்திரா, பாண்டிச்சேரி 1 லிட்டருக்கு 8 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற மறுக்கிறார். டீசல் விலை குறைச்சா அத்தியாவசிய பொருள் விலை குறையும். உணவு சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அம்மாவின் அரசு 2019ஆம் ஆண்டு மின்சார கொள்கை என்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த மின்சார கொள்கையின் மூலமாக இந்த மாவட்டத்திலே புதிய தொழில் தொடங்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதனால் ஒசூரில் எர்தர் எனர்ஜி நிறுவனம், போச்சம்பள்ளியில் ஓலா நிறுவனம் மின்சார இருசக்கர வாகன உற்பத்தியை அதிமுக அரசு அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தின் மூலமாக இந்த தொழிற்சாலை வந்தது. அதிமுக அரசு பல ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதே போல இன்னைக்கு கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பிரம்மாண்டமான கட்டடம், நீங்க வரும்போது பார்த்துருப்பீங்க. அந்த கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலுப்பள்ளியில் இந்த
மாவட்ட மக்களுடைய கோரிக்கை, அண்ணன் KP முனுசாமி மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட அங்கே 350 கோடியில் கட்டித்தது. இது சாதனை அல்லவா? 350 கோடிங்க. இன்னைக்கு தனியார் மருத்துவமனைக்கு விட கூடுதலான வசதி கூட நாங்கள் மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்கிறோம். அங்கே அறுவை சிகிச்சை செய்ய நவீன கருவிகள் வாங்கி கொடுத்துருக்கிறோம். பிரம்மாண்டமான மருத்துவமனை அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. எந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த திட்டத்தை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் கொண்டு வந்தது நாம, கட்டினது நாம, திறந்து வச்சது ஸ்டாலின், திறந்து வச்சது ஸ்டிக்கர் ஒட்டது ஸ்டாலின். அவர் பேசுறார் அதிமுக ஆட்சி இருண்டாட்சின்னு. அதே போல ஒசூர் நகராட்சியை மாநகராட்சி ஆக்கியதும் அதிமுக. ஒசூர் மாநகராட்சி உள்ள அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டதும் அதிமுக. கிருஷ்ணகிரி KRP அணை அதில் இருக்கிற சட்டரெல்லாம் பழுதாகி போச்சு. அதை 20 கோடி மதிப்பீட்டில் அந்த 8 சட்டரும் புதுப்பித்தது அதிமுக அரசாங்கம். அதிமுக அரசாங்கம் இந்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம். பரூரில் புதிதாக அரசு மகளிர் கலை மற்றும் பொறியியல் கல்லூரி திறக்கப்பட்டது. ஒசூரில் புதிய அரசு கலைக்கல்லூரி துவக்கப்பட்டது. கிளமங்கத்தில் புதிய அரசு பாலிடெக்னிக், ஊத்தங்கரையில் புதிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, கோடமாண்டப்பட்டியில் புதிய சுகாதார நிலையம், அனுமந்திரத்தில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், சாம்பல்பட்டியில் புதிய மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், எட்டிப்பட்டியில் புதிய கால்நடை மருத்துவமனை, ஊத்தங்கரையில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம், தொட்டமங்குஞ்சி, உரிகம், கரடிகள், குத்துக்கோட்டை ஆகிய இடங்களில் உயர்மட்ட பாலம் 8 கோடியில். இப்படி பல திட்டங்கள். ஒசூர் மக்களின் குடிநீர் பஞ்சத்தை போக்க 100 கோடியில் கூட்டு குடி திட்டம் தொடங்கப்பட்டது. அகரம், அரசம்பட்டி, பெண்டகரளி 2 இடங்களில் பல கோடி மதிப்பீட்டில் பாலம் தடுப்பணை. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்க 70 கோடியில் மேம்பாலம். பரூர் தாலுக்கா பருகூர் தாலுக்கா அளவு 2 கோடியில் கட்டப்பட்டுள்ளது. போச்சம்பள்ளியில் நீதிமன்ற கட்டிடம், பள்ளி வகுப்புகளை, விவசாய கிடங்கள் சுமார் 80 கோடியில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.